மனுஷ ரூபம் எடுக்கிற இச்சாதாரி பாம்புகளை பத்தி நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, அதை பத்தி விவரம் சேகரிக்கத்தான் இங்க வந்திருக்கேன். இச்சாதாரி பாம்புகளை பத்தி இதுவரையில் ஏதாவது விவரம் கிடைச்சதா? ஒரு பாம்பு 100 வருஷத்துக்கு மேல உயிரோட இருந்தா அது இஷ்டப்படுற மனுஷ ரூபத்தை எடுக்க முடியும்னு புஸ்தகத்துல படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். உண்மைதான். ஆனா அந்த மாதிரி இச்சாதாரி பாம்புங்க லட்சத்துல 1-2 தான் இருக்கும். 100 வருஷம் தவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பாம்புக்கு அந்த சக்தி கிடைக்கும். அதைத்தான் இச்சாதாரி பாம்புன்னு சொல்லுவாங்க. சாதாரண பாம்புகளை பாக்குறதே கஷ்டம். இப்படிப்பட்ட அதிசய பாம்பை நாம எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்க? என் உயிரை காப்பாத்தினவர் நீங்க. உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்ல போறேன். நாளைக்கு அமாவாசை. அந்த இச்சாதாரி பாம்பு தன்னுடைய இச்சையை தீர்த்துக்கிற நாள். காதலனும் காதலியுமா இருந்த அவங்க கணவனும் மனைவியுமா ஆக போறாங்க. உண்மையாவா? ஆமா. நாளை ராத்திரி ஆண் நாகம் பெண் நாகத்தை தேடிக்கிட்டு வரும். பெண் நாகம் தன்னை மறந்து ஆனந்தமா ஆடும். அந்த ஆட்டத்தோட முடிவுல தான் 2 பேரா இருந்த அவங்க ஒருத்தராக போறாங்க. அப்படியா? அந்த பாம்பை உங்களால காட்ட முடியுமா? என்னால உங்களுக்கு அதை காட்ட முடியாது. ஏன்னா அந்த இச்சாதாரி பாம்பே நான் தான். ஆமா. ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே, ஒரே பூவில் ஒன்றே தென்றல் வாராய் கண்ணே, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே. இங்கே வெண்மீன்கள் கண்ணாகி பார்க்கின்றன, நான் வெறும் கோயில். உந்தன் கண்மீன்கள் என் மீது விளையாடட்டும், அந்த விண்மீன்கள் சுவையாக பார்க்க கண்ணன் வந்து கீதம் சொன்னால் நான் ஆடுவேன். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே.